தமிழ் புத்தாண்டு ராசி பலன். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன் எப்படி இருக்கும்? உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் 7ஆம் ராசியில் போய் அமர்ந்திருக்காரு. அதே மாதிரி இந்த தமிழ் வருட வேற பிறக்குது இந்த ஆண்டு. அது சித்திரை 1/14/2026 செவ்வாய்க்கிழமை அன்றுக்கு வேறு பிறக்குதுங்க. அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பலாபலனை, சுப பலனை கொடுக்குமா, அசுப பலனை கொடுக்குமா, இல்லை இப்போ பிரச்சனை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி பொதுவான பலன் தாங்க. இந்த பொதுவான பலன் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆண்டு உங்களுக்கு ஆதாயம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது 14 ஆதாயம் கொடுக்குறான். அதாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு 14 ஆதாயம், செலவு பார்த்திங்கன்னா 11. அப்போ இந்த 12 ராசியிலும் ஆதாயம் பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுக்குறது பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு மட்டுமே. தனுசு ராசிக்கு மீன ராசிக்கு மட்டும்தான் ஆதாயம் அதிகம். ஏன்னா 14 ஆதாயம்னு பார்த்திங்கன்னா 11 தான் செலவு. அப்போ 3 மிச்சமாகுது. 14 ஆதாயங்கும் போது வரவு அதிகம். அப்போ வரவு அதிகமாக இருக்குன்னா எது மூலியமாக அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடம். அப்போ தொடர்பு, பொது தொடர்பு. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை மூலியமாக, ஒரு ஒப்பந்தம் மூலியமாக, ஒரு தொடர்பு மூலியமாக, ஒரு பரிவர்த்தனை மூலியமாகலாம் உங்களுக்கு ஒரு கமிஷன் பேசிக்கலான லாபத்தை தனுசு ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. அந்த 7ஆம் இடங்கிறது ஒரு பரிவர்த்தனை ஆயிடுச்சுங்க. புதனும் குருவும் பரிவர்த்தனை. அப்போ பரிவர்த்தனை மூலிமா யோகம். அப்போ நீங்கள் ஒரு பரிவர்த்தனை, ஒரு பொருளை வாங்குறது, கொடுக்கறது, அதை வாங்கி லாபத்துக்கு விற்கிறது, அந்த மாதிரி பரிவர்த்தனை மூலிமா ஒரு பொருள் வாங்கி விற்பதுனால கூட ஒரு ஆதாயம், கமிஷன் பேசிக்கனால ஒரு ஆதாயம் அப்படிங்கிற தன்மையை இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு டீச்சிங் மூலியமாக ஒரு ஆதாயம், ஒரு வகுப்பெடுப்பது மூலியமாக ஆதாயம், இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு தொழில் மூலியமாக ஆதாயம். அப்போ லாபத்தை இந்த ஆண்டு உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு தன்மை, ஆதாயம் அதிகம். தனுசு ராசிக்கு ஆதாயம் அதிகம் அப்படிங்கிற தன்மை. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பு. ஒரு கிரகம் தன்னோட சொந்த வீட்டை பார்ப்பது பலம். அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு பலம் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடம்னு பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதனும் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடம் உறவினர்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுது. உறவினர், அதாவது சொத்து, சொந்தம், பந்தம், வண்டி, வாகனம், அப்போ இந்த இடம், வீடு கட்டுறது, இதுலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்திரை மாதம் முதல் மாதத்தில் வரக்கூடிய தன்மை என்னென்னா, 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தாலும், சனி பகவான் சேர்க்கை பெற்றிருந்தாலும் அவங்க பார்க்கக்கூடிய இடமும் ஒரு சிறப்பு இருக்காது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துருவாங்க. அப்போ உறவு மூலிமா கொடுக்கும், இல்லை சொந்த பந்தத்தின் மூலிமா கொடுத்துரும், இல்லாட்டி சொந்த வீடு கட்டுவதன் மூலிமா ஒரு பிரச்சனை வந்துடுங்க. அப்போ அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3ஆம் இடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே முயற்சி ஸ்தானம், ராகு இருக்காருங்க, பலங்க, அஷ்டமாதிபதியோட சேர்க்கை இருக்காங்க. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதாவது தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு சித்திரை மாதம்லாம் பலமாக இருக்குது. தைரியமான மனிதர்களாக இருப்பாங்க, துணிச்சலாக இருப்பாங்க, எல்லாமே ஒரு பலத்தை கொடுக்குது. அதாவது இதெல்லாமே ஆண்களுக்கு அதிகமாக கொடுக்குது, பெண்களோட ஆண்களுக்கு அதிகமாக கொடுக்குதுன்னு சொல்கிறேன். ஏன்னா இது பெண்கள் ராசி இதில் இருப்பாங்க. பெண்களுக்கு கொஞ்சம் பலவீனத்தை தான் கொடுக்குது. ஏன்னா பெண் கிரகமாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான், அவர் வந்து சூரியனோட சேர்க்கை 5ஆம் இடத்துல. அப்போ ஆள் மனசு, தனுசு ராசிக்கு ஆள் மனசு என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருப்பது 6ஆம் அதிபதி எதிரியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ சூரியனோட பாக்கியாதிபதியோட சேர்க்கை பண்ண எதிரி வந்து நமக்கு வந்து இல்லைன்னே சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் எதிரியே இருக்க மாட்டாங்க. எதிரினால ஒரு தொல்லை இல்லை, எதிரினால நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. இருந்தாலும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும். இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு உத்தியோகம் பார்ப்பாங்க, ஒரு அரசில் இருக்காங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்க, ஒரு வேலையில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அதிகாரி மூலியமாக, உயர்ந்த அதிகாரி மூலியமாக ஒரு பிரச்சனை வரக்கூடும். வந்தாலும் அது தீர்வு வந்துடும், பெரிய ஒரு பாதிப்பு வராது. அதில் கொஞ்சம் கவனமுடன் நீங்கள் இருந்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும். ஏனாதானம்னு இருக்க வேண்டாம். ஏன்னா 6ஆம் அதிபதி உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், வேலையை கொடுக்கக்கூடிய கிரகம் போய் சூரியனை போய் அஸ்தாங்கம் இருக்குதுங்க. அந்த வீட்டில் பலம் இழக்குது. அப்போ தொழிலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துரும், ஒரு பங்கத்தை கொடுத்துரும். வேலை செய்கிற இடத்துலைக்கு மிக கவனமுடன் நீங்கள் இருப்பது, செயல்படுவது நல்லது என்ற கருத்தை முன்வைக்கிறேன். அடுத்தது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கார். கேது பகவான் இருப்பது பாக்கியத்துக்கு ஒரு நல்லதுங்க. ஆன்மீகம் சார்ந்து நீங்கள் ஏதோ ஒரு இஷ்ட தெய்வத்தை போகிற பக்கம் நீங்கள் வழிபட்டு வரும்போது உங்களுக்கு அது ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். ஆனால் ஆன்மீக சார்ந்த கிரகம் வந்து கேது பகவான் வந்து பாக்கியத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ தெய்வ வழிபாடு மூலியமாக அனுகூலம் கிடைக்குதுங்களாம்.
தனுசு ராசிக்காரங்களுக்கு கோயில் கோயிலாக போயிட்டு வரக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டங்கள் கொடுக்குதுங்கிறான். சித்திரை மாதம் பிறந்தோன்னே உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. நீங்கள் குலதெய்வத்துக்கூட நீங்கள் உங்களுக்கு எது தெய்வம் பிடிச்சிருக்குதோ, ஏன்னா கேது பகவான் பாக்கியத்தில் இருக்கனால அந்த கேது பகவான் ஒரு பற்றற்ற நிலையில் கொடுத்துருவார். அப்போ ஒரு பாக்கியத்தை தெய்வ அனுகூலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஆதாயம் இந்த ஆண்டு அதிகமாக இருக்கிறதுனால தெய்வ வழிபாட்டு மூலியமாக அதை மேலும் உங்களுக்கு பெருக்கக்கூடிய ஒரு தன்மையும் மேலும் அதை தக்க வச்சக்கூடிய தன்மையும் உண்டாகிறது. அதே மாதிரி சூரிய பகவான் பாக்கியாதிபதி 5ல் இருப்பது ஒரு பூர்வ புண்ணியம் இருப்பது குலதெய்வத்தினோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்குதுங்கிறான். குலதெய்வத்தோட அனுகிரகமும் பரிபூர்ணமாக உங்களுக்கு இந்த ஆண்டு பிறக்கும் போதே நல்லா இருக்குதுங்கிறான். அப்போ தெய்வ வழிபாட்டு மூலியமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு உயர்ந்த ஒரு மேன்மைக்கு வரக்கூடிய தன்மையும் உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய தன்மையும் அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களை அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்குங்க. இந்த காலகட்டம் வெற்றி வாய்ப்பை கொடுத்து ஒரு மகுடம் சூட வைக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஒரு ஒரு சிம்மாசனத்தில் அமரக்கூடிய தன்மையும் இந்த தனுசு ராசியில் அரசியல் இருக்கிறவங்க ஒரு அரசு பதவிக்கு அரசியல் நின்று எதை போட்டியிடுறவங்களாம் கூட ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை உருவாகும் என்ற கருத்தை முன்வைக்கிறேன். ஏன்னா குருவோட பார்வை வலிமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பிரமத்தி வேலூர் சந்திரன்.